இந்த வீடியோ வாட்சுக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ என்னடா பிரின்ஸு எப்போ பார்த்தாலும் வாட்சாக ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ரிவ்யூ யூனிட்டாக வந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஒரு 2 வாட்ச் எடுத்து அது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வாட்ச் என்ன அப்படின்னா FireBoltோட Talk2வும் இன்னொன்று FireBoltோட Dazzle தான். ஸோ இந்த 2 வாட்சில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதோட காஸ்ட் என்ன, இது எது பெஸ்ட்டாக இருக்கும் வாங்குறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ச் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த Talk2க்கும் இந்த Dazzleக்கும் என்ன மேஜரான டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குறது இதோட காஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான். பட் அதை நான் வந்து வீடியோட எண்ணில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது Dazzleல காலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த Talk2ல வந்து உங்களுக்கு காலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களோட ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர்ற காலை உங்களால் அட்டன் பண்ணி வாட்ச்லேயே வந்து பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இந்த Talk2ல இருக்குது. ஸோ நேம்லேயே வந்து Talk2 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் மோஸ்ட்லி வந்து வாட்சஸ் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லுவேன். ஸோ கேம்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த Dazzleல வந்து கேம்ஸ் கிடையாது. இதில் வந்து கேம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிலர் விரும்புவாங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். மற்றபடி எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்க அந்த SpO2 மானிட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர், இந்த ஸ்ட்ரெஸ் மானிட்டர் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த 2 வாட்ச்லேயுமே இருக்குது. ஸோ இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த Dazzleல வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங், ஜாக்கிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை மட்டும் தான் அது வந்து ட்ராக் பண்ணும். பட் இந்த Talk2ல வந்து உங்களுக்கு வந்து என்ன கேம்ஸ் விளாடுறீங்க, கிரிக்கெட், பேட்மிண்டன் அப்படிங்கிற தனித்தனியான கேம்ஸை வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கேலோரிஸ் பர்னிங் வந்து இதில் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இந்த Talk2ல இருக்குது. இப்படியே நான் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ நான் வந்து வாட்சை எடுத்து கையில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து FireBolt Dazzle. ஸோ நெக்ஸ்ட் வந்து FireBolt Talk2. ஸோ வாட்சே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து FireBolt Talk2. ஸோ இது ரெண்டுமே வந்து வேறு செக்மெண்ட்ஸ். இது வந்து சர்க்கிள் டைப்பான வாட்ச், இது வந்து ஸ்கொயர் சைஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான வாட்சஸ் வந்து பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கொயர் வாட்சஸ் பிடிக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கணும். ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு செக்மெண்ட்ஸ். இதை வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு இந்த ஸ்கொயர் பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்கொயருக்கு போவாங்க. ஒரு சிலருக்கு இந்த சர்க்கிள் பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து சர்க்கிளுக்கு போவாங்க. பட் இதோட பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இதோட பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல் டிசைன் இது. ஸோ 2 சைடு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது வேறு லெவல். ஸோ இந்த டிஸ்பிளேயோட சைஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது Dazzleோட டிஸ்பிளே சைஸ் 1.69 இன்ச். இந்த Talk2ஓட டிஸ்பிளே சைஸ் 1.29 இன்ச்சஸ் தான். ஏன்னா அதை விட இது கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் 1.29 இன்ச்சே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே தான். உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு இந்த ஸ்கொயரை விட இந்த சர்க்கிள் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நல்லாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே குவாலிட்டி, ஒரே சிலிகான் ஸ்ட்ரைப் தான். எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது, இதோட காஸ்ட். ஸோ இதோட காஸ்ட், அதாவது FireBolt Talk2ஓட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த Dazzle வந்து 1500 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுக்கு நடுவில் 500 ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. 500 ருபீஸ்க்கு இந்த Talk2 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒர்த்துன்னு தான் சொல்வேன். பட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போய் வாங்கிடுங்க. ஏன்னா இது வந்து 3000 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ 2000 ருபீஸ் தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நான் வந்து 2000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இல்லை எனக்கு வந்து இந்த காலிங் ஆப்ஷன்லாம் தேவையில்லை, சிம்பிளாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா போதும் அப்படின்னீங்கன்னா இந்த FireBolt Dazzleக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். இது வந்து ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த 2 வாட்சில் உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருந்துச்சு, Dazzle இல்லை Talk2 அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் until then bye from Breakout Squad.